ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரான்ச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து விஎஸ் கோடில் வந்து நம்ம என்ன பண்ணோம், டெராஃபார்ம் மாடியூல்ஸு பைசப் மாடியூல் ஏராம் டெம்ப்ளேட்டில் நம்ம எழுதுவோம். கோடிங் ஃபைல்ஸில் எழுதுவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ஸ்டேஜிங் பண்ணுவோம், கமிட் பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிட்டப்புக்கு வந்துடும். கிட்டப்பில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து அங்கே வந்துடும். உங்களுக்கு கிட்டப்பில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் உங்களுக்கு. சரி, கிட்டப் பார்த்தீங்க என்டர்பிரைஸ்க்கு கிட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 10,000 to 20,000 ரெப்போஸ் இருக்கும். ப்ராஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,000 ப்ராஜெக்ட் ரன்னிங் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் கிட்டப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹோம்க்கு வந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ரெப்போ வச்சுருக்கேன். உங்களுக்கு டெஸ்ட் ரெப்போ, க்ளவுட் டெப்ளாய், பைசப் லேப் பைசப் ரெப்போனா நான் 3 ரெப்போஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளவுட் டெப்ளாய்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெப்போவை பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஒரு என்டர்பிரைஸ் கிட்டப் அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா அது வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணலாம். ஏன்னா எஸ்எஸ்ஓ வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டு, ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் அந்த தருன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது கிட்டப்பில். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஆர் டீம்ஸ்னு சொல்லலாம். 3வது வந்து என்டர்பிரைஸ் சொல்லலாம். உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட இமெயில் அக்கௌண்ட் வச்சு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களுக்கு வந்து அவுட்லுக் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணீங்க. அதே நீங்கள் என்ன பண்ண ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுன்னு தனியாக இருக்குது உங்களுக்கு வந்து. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் தான். ஆனால் மல்டிபிள் ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் ப்ராஜெக்ட் டீம்ஸ் இருக்குது, அதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அது ஒன்று. 3வது டைப் என்டர்பிரைஸ். இது தனியாக இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் உங்களுக்கு வந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரான்ச்சிங் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளவுட் டெப்ளாய் என்பது என்னோட இருப்போ நான் கிட்டப்பில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்னு ஒரு பிரான்ச் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. மெயின் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் பிரான்ச் தான் டிஃபால்ட் பிரான்ச். அதுக்கப்புறம் டெவ்னு ஒரு பிரான்ச்சை நான் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா மெயின் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து டெப்ளாய்மெண்ட் ஆகுறது. உங்களுக்கு மெயின் பிரான்ச்சில் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராட் என்வரான்மெண்ட்டாக டெப்ளாய்மெண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ டெவ்வில் இருக்கிறது ஆகாது உங்களுக்கு. வழக்கமாக நம்ம என்ன பண்ண டெவ்வு, கியூஏ, டெஸ்ட்டு, ஸ்டேஜிங் அப்படின்னு நிறைய நம்ம பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் ஆகாது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சிஐசிடி பெய்ட் பண்ணி ட்ரிகர் ஆகாது. உங்களுக்கு எதுக்கு ட்ரிகர் ஆகணும், மெயிலில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரான்ச்சிங். அப்போ இந்த எப்படி நம்ம பிரான்ச்சிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பார்த்து தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெப்போலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு பிரான்ச் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அதுதான் மெயின் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு அதான் டிஃபால்ட் பிரான்ச்சாகவும் இருக்குது. அதுதான் ப்ரொடக்ஷன் ரெடி பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. நீங்கள் கிட்ட இப்போ ரெப்போ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரெப்போ இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோம் போயிடுறேன். ஸோ 3 ரெப்போஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ ஒவ்வொரு ரெப்போக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் ஒரு பிரான்ச் இருக்குது. அதுதான் மெயின் பிரான்ச் உங்களுக்கு. இதுதான் டிஃபால்ட் பிரான்ச். இதுதான் ப்ரொடக்ஷன் ரெடி பிரான்ச்னு சொல்லலாம் உங்களுக்கு. இதில் இருக்கிறத உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ப்ராடில் வந்து டெப்ளாய்மெண்ட் ஆகும். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு வந்து. அப்போ அதே மாதிரி இதில் பாருங்கள், ஹோம் கவுண்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது ஒரு ரெப்போ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் இருக்கும் உங்களுக்கு வந்து. நான் டெவ்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எத்தனை பிரான்ச்சஸ் வேணால் நான் வந்து கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லா பிரான்ச்சை வியூ பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஆல் பிரான்ச் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து. இந்த டிஃபால்ட் பிரான்ச்சு நம்ம அதில் வந்து ஆக்டிவாக நம்ம வந்து என்ன சொல்கிறது கிரியேட் பண்ண அடிஷ்னலாக கிரியேட் பண்ண பிரான்ச்சு ஆக்டிவ் பிரான்ச் அங்கே காட்டுது உங்களுக்கு வந்து. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு வந்து நம்மளோட கோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு டீம் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண உங்களுக்கு ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 5 பேர் 6 பேர் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அந்த 5 பேர் 6 பேரில் வந்து எல்லாரும் வந்து சேம் நாலேஜ் இருக்காது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து அப்போ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெவலப்பருக்கு. இன்னொரு டெவலப்பருக்கு 5 வருஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒரு க்ளவுட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னொரு க்ளவுட் இன்ஜினியருக்கு வந்து உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் என்ன பண்ணும், ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டார் அப்படின்னா அது எடுத்து போய் மெயின் பிரான்ச்சில் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடு டவுன் ஆகிடும். உங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும் உங்களுக்கு வந்து. அப்போ அது நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம எழுதுகிற கோட் ஃபைல்ஸ் வந்து ஒரு டெராஃபார்ம் மாடியூலோ ஏஆர்எம் மாடியூலோ இல்லை பைசப் மாடியூலோ உங்களுக்கு வந்து ஓகேங்களா, நம்ம வந்து எதுவுமே வந்து பிரேக் பண்ணக்கூடாது உங்களுக்கு.
ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே வந்து மெயினில் வந்து எப்போ நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். எப்பவுமே வந்து தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் தான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு மெயின் பிரான்ச். மெயின் பிரான்ச் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அதுலேருந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். அதை நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் பிரான்ச்சில் போய் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு வந்து. மறுபடியும் என்ன பண்ணுவோம், இதுலேருந்து ஒரு நியூ பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதில் சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, மறுபடியும் வந்து மெயின் பிரான்ச்சில் போய் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியிருப்போம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏன்னா மெயின் பிரான்ச்சில் இருக்கிறது மட்டும் தான் டெவலப்மெண்ட் ரெடின்னு சொல்கிறது. அது மட்டும் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு சிஎஸ்சிடி பைப்லைன் ட்ரிகர் ஆகுது உங்களுக்கு. மற்ற எந்த பிரான்ச்சில் போட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு வந்து ப்ராடில் போய் ட்ரிகர் ஆகுது. இதுமாதிரி சிஎஸ்சிடி பைப்லைன் இது ட்ரிகர் ஆகுது உங்களுக்கு. இப்போ டிஃபால்ட் பிரான்ச் ஃபர்ஸ்ட் பிரான்ச் இன் நியூ ரெபாசிட்டரி இஸ் டிபிக்கல் நேம் மெயின்னு சொல்லலாம். ஓகே, ஆர் மாஸ்டர் உங்களுக்கு தட் ரெப்ரசன்ட் த லேட்டஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெடி கோடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ பிரான்ச்சில் என்ன மெயின் பிரான்ச்சில் இருக்கிறது என்ன பண்ணும் உங்களுக்கு, இங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பிரான்ச்சில் இருக்கிறது மட்டும் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அதான் ப்ரொடக்ஷன் ரெடின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதுதான் என்ன சொல்ல ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச் வச்சிருந்தாலும் நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து போய் நீங்கள் மெயின் பிரான்ச்சில் மெர்ஜ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது ப்ரொஃபஷனல் டெப்ளாய்மெண்ட் ஆகும். அதுவும் இல்லை அப்போ மெயின் பிரான்ச் இருக்கிறது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் என்பது நம்ம எப்பவுமே ஒரு டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க என்ன ஏற்கனவே இருக்கிற பிரான்ச் என்ன பண்ணுவாங்க அதை க்ளோன் பண்ணி அதுக்கு ஒரு நியூ நேம் கொடுத்து அந்த புது பிரான்ச்சில் தான் என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு வந்து. அது அதனால் என்ன பண்ணும் மற்ற பிரான்ச் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு க்ளவுட் இன்ஜினியராக செஞ்ச எஸ்ஆர் இன்ஜினியர் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பவுமே மெயின் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடாது. எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு க்ளோன் மெயின் பிரான்ச்சோட க்ளோன் எடுத்துக்கிட்டு அதில் தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதுக்கு நேம் கொடுத்து அந்த பிரான்ச்சில் தான் என்ன பண்ணுவோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் சொல்லலாம் உங்களுக்கு. எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணலாம் புது பிரான்ச் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா நான் எதுக்கு ஏற்கனவே புது பிரான்ச் கிரியேட் பண்ண கன்ஃபியூஸ் வருமோ இல்லை பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணுறது என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி மாடிஃபை பண்ணலாம், இப்போ சேஞ்சஸ்லாம் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணிட்டு அது மெயின் பிரான்ச்சோட நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு அந்த பிரான்ச்சஸில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் தப்பாக அந்த பிரான்ச்சில் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே பண்ணால் நீங்கள் சேஞ்சஸை ரிவர்ட் பேக் பண்ண முடியும் உங்களுக்கு. இல்லாட்டி அந்த பிரான்ச்சை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் கிட்டப்பில் இருக்க பிரான்ச்சஸ் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயை கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ட்ரீ என்பது ட்ரங்க் தான் என்பது உங்களுக்கு வந்து ஓகேங்களா. அந்த ஓகேங்களா அதுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஒரு மரத்தோட சென்டர் பார்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ட்ரங்க் சொல்லுவோம். அதுதான் மெயின் பிரான்ச் மாதிரி உங்களுக்கு. அதுலேருந்து நிறைய நம்ம பிரான்ச்சஸ்லாம் குரூப் பண்ணுவோம். அதில் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து. எல்லா சேஞ்சஸ் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அது எடுத்துன்னு போயிட்டு நம்ம மெயின் பிரான்ச்சில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து. எதுக்கு பிரான்ச்சஸ் யூஸ் பண்ண அப்படின்னா ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. எப்பவுமே நம்ம டேரெக்டாக கோட் எடுத்து போயிட்டு மெயின் பிரான்ச்சில் நம்ம எடிட்டே பண்ண மாட்டோம். எந்த யாராக இருந்தாலும் மெயின் பிரான்ச்சில் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. மெயினாக எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ ஒர்க் பண்ணுறப்ப சரி நீங்கள் இன்றைக்கி வரீங்க இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணி உங்களை டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணுங்கள் இல்லை அடிஷனலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2 டெராஃபார்ம் மாடியில் வந்து ஒரு விஎன்நெட் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 டெராஃபார்ம் மாடியில் வந்து ஆட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மெயினை போய்ட்டு நீங்கள் க்ளோன் பண்ணிக்குவீங்க. ஸோ நீங்கள் க்ளோன் பண்ணிட்டு அதில் தான் நீங்கள் அதுக்கு நேம் கொடுத்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒர்க் பண்ண முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்கள் வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்ரூவல் வாங்கி அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதை போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் பிரான்ச்சில் போய் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃப்ளோ அப்படின்றாங்க உங்களுக்கு வந்து. அதே மாதிரி ஐசோலேட்டட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்லலாம் உங்களுக்கு. நீங்கள் எப்போ ஒரு புது ஃபீச்சரோ இல்லை புது ஓகேங்களா ஒரு நெட்வொர்க் ரிசோர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க எப்போவுமே மெயின் பிரான்ச்சில் போய் ஒர்க் பண்ண மாட்டீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு தனி பிரான்ச்சை க்ளோன் பண்ணி அதில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒர்க் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் பிரான்ச்சில் போய் நீங்கள் மெர்ஜ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு வந்து. ஒரு டீமில் 10 பேர் வேலை செய்யணும் 10 பேர் 10 க்ளோன் எடுத்துப்பாங்க உங்களுக்கு வந்து. இப்போ 10 கூட எதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இது ஓகேங்களா எந்த பார்ட் கம்ப்ளைண்ட் நல்லா இருக்காது அது மட்டும் வச்சுப்பாங்க. இது சரியாக ஒர்க் ஆகலையா அது ரிவர் பேக் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லாட்டி அந்த எந்த பிரான்ச்சில் வந்து சரியாக ஒர்க் ஆகலையோ அந்த பிரான்ச்சை நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுமாதிரி பேரலல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஒரே நேரத்தில் 10 பேர் ஒரு டீமில் டெவலப்பரோ இல்லை க்ளவுட் இன்ஜினியர் சக்காப்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுவோம் அட் அ டைமில் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு. வந்து ஆளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எல்லாமே அட் அ டைமில் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு. ஆளுக்கு ஒரு பிரான்ச் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு க்ளோன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு. எல்லாருமே ஒர்க் பண்ண அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதில் ரிவ்யூ பண்ணிட்டு அந்த பிரான்ச் எடுத்து போய்ட்டு உங்களுக்கு வந்து மெயினில் போய்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு.
கோட் ரிவ்யூ விஷயம் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு எல்லா பிரான்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம், அவங்க கிரியேட் பண்ணலாம். அந்த புல் ரெக்வஸ்ட் வச்சு என்ன பண்ண உங்களுக்கு வந்து அதில் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை மெர்ஜ் பண்ணாங்க உங்களுக்கு வந்து. இவ்வளோ பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸில் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ காமன் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும். ஒன்று இந்த GitHub ஃப்ளோன்னு சொல்கிறோம், ரெண்டாவது கெட் ஃப்ளோ, மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரங்க் பேஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க உங்களுக்கு வந்து. சரி, எப்படி நம்ம பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது உங்களுக்கு. GitHub ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண simple lightweight workflow where all the features works happen on the branch created from the main and everything measured into the main and deployable. உங்களுக்கு இதுதான் GitHub ஃப்ளோன்னு வச்சுங்க. உங்களுக்கு இதில் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு மெயின் இருக்கும், ஓகே, மெயின் பிரான்ச் இருக்குது உங்களுக்கு. இந்த மெயின் பிரான்ச் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வியூ ஆல் பிரான்ச்சஸ் கொடுக்குறேன் நான். ஸோ இதில் போய்ட்டு நான் நியூ பிரான்ச் கொடுக்குறேன் நான். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இருக்க மெயின் இருக்குது, டெவ் இருக்குது, கியூஏ கிடையாது, கியூஏ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கியூஏ கொடுங்க. கியூஏவோட சோர்ஸ் எது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் இருக்குது. மெயினும் நம்ம என்ன மெயினோட காப்பியே நம்ம எடுத்து அது தனி பிரான்ச்சாக கிரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம டெவ்வையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஓகேங்க, இதையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு காப்பி எடுத்து அது புது பிரான்ச் வந்து கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இப்போ சோர்ஸ் நீங்கள் எது வேணும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இப்போ நான் மெயினை சூஸ் பண்ணிக்கிறேன். மெயின் வந்து என்ன பண்ணணும், மெயின் ஒரு காப்பி எடுத்துட்டு அதுக்கு நான் கியூன்னு கொடுக்குறேன் நான். அப்போ மெயினில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கியூஎல்ஏல இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன், புது பிரான்ச்சை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு வந்துச்சு இப்போ உங்களுக்கு, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படியே கியூஏ டெவ் மெயின் மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஹோமில் வந்துருங்க, க்ளவுட் டெப்ளாய் வந்துருங்க. இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 3 பிரான்ச்சஸ்க்கு டிஃபால்ட் பிரான்ச் இது. 2 பிரான்ச் கியூஏ டெவ் ரெண்டுமே கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆக்டிவ் பிரான்ச். இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரான்ச்சஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மெயின் பிரான்ச்சு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து, ஓகேங்களா, ஒரு நியூ பிரான்ச் எடுத்து அதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ 10 பேர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து, ஓகேங்களா, இது மாதிரி பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. கடைசியில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பிரான்ச்சை போய் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 டெவலப்பர் இருக்குன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு டெவலப்பர் 9 மணிக்கு வராரு, மெயினை வந்து க்ளோன் எடுத்துக்கிறாரு, எடுத்துகிட்டு என்ன பண்ணால் அதில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுங்க. ரெண்டாவது டெவலப்பர் 10 மணிக்கு வராரு, அவரும் மெயினை க்ளோன் எடுத்துக்கிறாரு, அவரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டு டெவலப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 4 மணிக்கு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு இந்த வேலை முடிச்சிட்டா அப்படின்னா வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து போயிட்டு மெயினில் போயிட்டு உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ரெண்டாவது டெவலப்பர் பி இருப்பார், அவர் ரெண்டாவது டெவலப்பர் என்ன பண்ணுவார், ஒரு 5 மணிக்கு என்ன ஒர்க்கை முடிச்சுட்டு அவரும் என்ன பண்ணுவார் உங்களுக்கு மெயினில் போய் மெர்ஜ் பண்ணிட்டுவார். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினில் என்ன இருக்குது, உங்களுக்கு டெவலப்பர் கிரியேட் பண்ண ஃபஸ்ட் டெவலப்பர் கிரியேட் பண்ண கோடும் அதில் இருக்குது உங்களுக்கு. ரெண்டாவது டெவலப்பர் கிரியேட் பண்ண கோடும் உங்களுக்கு மெயின் பிரான்ச்சில் இருக்கும் உங்களுக்கு வந்து. சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது கிட் ஃப்ளோன்னு சொல்லலாம். கிட் ஃப்ளோ எப்பவுமே மாடல் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லாங் லர்னிங் பிரான்ச்சஸ் மெயின் அண்ட் டெவலப்மெண்ட் 2 பிரான்ச் இருக்கும் உங்களுக்கு. அந்த 2 பிரான்ச்சில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மல்டிபிள் ஓகேங்களா பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஃபியூச்சர் ரிலீஸ் ஹார்ட்ஃபிக்ஸ் அப்படின்னு மல்டிபிள் பிரான்ச் கிரியேட் பண்ணாங்க உங்களுக்கு. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ யாரும் இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ட்ரங்க் பேஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து டீம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு. டீம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டெவலப்பர் இருக்காங்க, ஒரு டீமில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அது 10 டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெயின் பிரான்ச் எடுத்து அதில் என்ன பண்ணாங்க நிறைய டெவலப்மெண்ட் ஸ்மார்ட் சேஞ்சஸ், நியூ ஃபீச்சர், பக் ஃபிக்ஸ் எல்லாமே வந்து பண்ணாங்க அவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எது அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா GitHub ஃப்ளோவும் உங்களுக்கு ட்ரங்க் பேஸ்ட் டெவலப்மெண்ட் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து GitHubல வந்து ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் பிரான்ச் தான் ஃபஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இதான் டிஃபால்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ப்ரொடக்ஷன் ரெடி கோடு வந்து உங்களுக்கு மெயின் பிரான்ச்சில் தான் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருப்போம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் டெப்ளை இந்த ரெப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு மெயின் ரெப்போ தான் டிஃபால்ட் ரெப்போ. இதை தான் உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ப்ரொடக்ஷன் ரெடி கோடு இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து. டெவ் கியூ அப்படி கிடையாது. டெவ் கியூல நம்ம டெஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர் பிரான்ச்சை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஒரு புது ஃபியூச்சர் ஆட் பண்ணுறாங்க, ஒரு அப்ளிகேஷனுக்கு புது ஃபியூச்சர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து மெயின் பிரான்ச்சில் இருக்க கோடு தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு க்ளோன் பண்ணி ஒரு ஃபியூச்சர் பிரான்ச் ஒன்று வந்து தனியாக வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணாங்க. அது முடிச்சப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மெயின் பிரான்ச்சோட உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஹார்ட்ஃபிக்ஸ் பிரான்ச் இருக்குது, ஃபியூச்சர் பிரான்ச், ஹார்ட்ஃபிக்ஸ் பிரான்ச், டெவலப் பிரான்ச், இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிரான்ச் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து க்ளோன் பண்ணி நீங்கள் வந்து மெயின் பிரான்ச்சை நீங்கள் க்ளோன் பண்ணி எடுத்து அதில் ஒர்க் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இதிலுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரான்ச்சஸ் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஒவ்வொரு இதுக்கு தனித்தனி பிரான்ச் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஹார்ட்ஃபிக்ஸுக்குன்னா ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் பக்ஸ் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னா
மெயினில் வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட் இன்டகிரேஷன் பிரான்ச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. புது ஃபீச்சரில் கொண்டு வராங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ண உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓகேங்களா, பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் மெயின் பிரான்ச்சோட இன்டகிரேட் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி ஃபியூச்சர் பிரான்ச் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் காமன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அப்போ ட்ரங்க் பேஸ்ட் டெவலப்மெண்ட் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிரான்ச் ஒன்று இருக்குது. இப்போ மெயின் பிரான்ச் ஒன்று இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் டீம் கொஞ்சம் நல்லா ஓகேங்களா, மெச்சூர் டீம்னு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மினிமம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. டெவலப் ப்ராசஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டாகல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஃபீச்சர் டாகல் என்பது ஒரு தனி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இதில் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ வந்து ட்ரங்க் பேஸ்டு டெவலப்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எல்லா டெவலப்பரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து மெயின் பிரான்ச் வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு க்ளோன் எடுத்து அதில் என்ன பண்ணாங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க வேலையை முடிச்சப்போ அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் பிரான்ச்சில் போய் உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரான்ச் மெயின் பிரான்ச் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. டெவலப்பர் கமிட் டைரக்ட்லி டு த மெயின் கோட் பிரான்ச் மல்டிபிள் டைம்ஸ் ஏ டே உங்களுக்கு. திஸ் எலிமினேட் லாங் பிரான்ச்சஸ் அந்த மெர்ஜ் ஹெல் தட் கம்ஸ் வித் டைம். இப்போ டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓகேங்களா ரெகுலராக என்ன பண்ணாங்க நிறைய வாட்டி ஓகேங்களா மெயின் பிரான்ச் வந்து க்ளோன் எடுத்து அதில் ஒர்க் பண்ணாங்க. வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இமீடியட்டாக அது வந்து மெயின் பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அது மாதிரி ஹை டீம் மெச்சூரிட்டி சொல்லலாம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின் ஒரு ஒரு ப்ராசஸ் ஃபுல் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. வந்து எல்லா டீமில் ஒரு 10 பேர் வச்சுருந்தோம்னா 10 பேருக்கு என்ன பண்ணுவாங்க இதுதான் சொல்லிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கிளியராக ஃபாலோ பண்ணுவாங்க. அது பேஸ் பண்ணி அவன் டெவலப்பர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. எல்லாமே போய் மெர்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 டெவலப்பர் இருக்கான் அப்படின்னா 10 பேர் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 10 பேர் போய் என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ணிட்டு அதை வந்து மெர்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ப்ராசஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு. வந்து இப்போ டெவலப்பர் ஓகேங்களா ஃபஸ்ட் டெவலப்பர் சேஞ்சஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எடுத்து மெர்ஜ் பண்ண முடியாது. அவருக்கு பர்மிஷன் இருக்காது உங்களுக்கு. அவருக்கு என்ன பண்ணுவார் உங்களுக்கு புல் ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவார். புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண அப்புறமா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிவ்யூ பண்ணுவார் ஒருத்தர் வந்து. ரிவ்யூ பண்ணிட்டு அவர் ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் என்ன பண்ண உங்களுக்கு அவர் வந்து ஃபஸ்ட் டெவலப்பர் வந்து அதை வச்சு போய்ட்டு உங்களுக்கு மெர்ஜ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு வெல் டிஃபைன்டு பிளான் இருக்குது உங்களுக்கு வந்து. அதுமாதிரி ஃபீச்சர் டார்கெட்ஸ்னு இருக்குது உங்களுக்கு. ஃபீச்சர் டார்கெட்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா 10 டீமில் இருக்க 10 டெவலப்பர் என்ன 10 ஃபீச்சர் டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. சில ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கே தெரியுது ஒர்க் ஆகல அப்படின்னா ஓகேங்களா. ஆனால் அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கோடில் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபீச்சர் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு. தட் இஸ் கால் ஃபீச்சர் டார்கெட்ஸ்னு சொல்கிறது வந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து மெயினில் இருக்கிறத என்ன பண்ணுவோம் மெயின் பிரான்ச் இருக்கிறது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க ஓடும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு. ஆனால் அதில் எது டிஃபெக்டிவாக இருக்குதோ அந்த ஃபீச்சர் என்ன பண்ணுவாங்க ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அது மட்டும் ரன் ஆகாது உங்களுக்கு. திஸ் இஸ் கால் ஃபீச்சர் டார்கெட்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அது இது பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 டெவலப்பர் நீங்கள் 10 ஃபீச்சர்ஸ் டெவலப் பண்ணாலும் அதில் 2 ஃபீச்சர் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. மேனேஜர் ஓகே இப்போ இந்த 2 ஃபீச்சர் சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மற்ற 8 பேர் டெவலப் பண்ண ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மெயின் பிரான்ச் போய் மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நடக்கும் உங்களுக்கு. டெவலப்மெண்ட் நடக்கிறப்ப எது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான 2 ஃபீச்சர் அது மட்டும் தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். மீதி 8 ஃபீச்சர் டெவலப்மெண்ட் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா இந்த ஃபீச்சர் டாக்லிஸ்ட்டில் போய் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லை ஃபால்ஸ்னு செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் ஹிடனாக இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இது பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் உங்களுக்கு. கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஓகேங்களா நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க டெவ் கியூஏ என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓகேங்களா நீங்கள் கிட்டப் ரெப்போவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க மெர்ஜ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சிஐசிடி பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அது உடனே முன்னேற்ற என்ன பண்ணுவாங்க பில்டர் ரன் பண்ணி விடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளான் ரன் பண்ணி விடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன டெப்ளாய்மெண்ட் பண்ணி விடும் உங்களுக்கு. இது வந்து கியூஏ அண்ட் டெவ்வில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடும். ப்ராடில் ட்ரிகர் ஆகுது. ஏன்னா ப்ராடில் வந்து உங்களுக்கு மேனுவல் அப்ரூவல் போகிறதுலாம் அங்கே ஆகுது உங்களுக்கு. அப்போ கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் என்பது பார்த்தீங்கன்னா எப்பப்போ ஒரு புது சேஞ்சஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த சிஐசிடி பைப் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ ஃபியூச்சர் பிரான்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரான்ச் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஃபீச்சருக்கு ஒரு பிரான்ச் உங்களுக்கு. ஒரு புது ஃபீச்சர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீச்சர் எடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து ஓகேங்க ஒரு ஃபீச்சருக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனை இப்போ ஒரு 10 ஃபீச்சரை கொண்டு வராங்க அப்படின்னா ஓகேண்ணா ஒரு யூஸர்கிட்ட என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நீங்கள் ஒரு பிரான்ச்சை மெயின் பிரான்ச்சை க்ளோன் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். 2-3 ஃபீச்சர்ஸ்க்கு நீங்கள் ஒரே பிரான்ச் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது உங்களுக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்கணும் உங்களுக்கு வந்து டாஸ்க்கு சிம்பிளாக இருக்கும். அப்படின்னா ஒரு ஃபீச்சர் ஒரு சேஞ்சஸ்க்கு ஒரு பிரான்ச் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
அது என்ன பண்ணுங்க, மெயின் பிரான்ச்சில் போய் மேட்ச் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்து ஃபீச்சர் எடுக்கும் உங்களுக்கு. ஒரே நேரத்தில் 10 ஃபீச்சர் அட் டைம் ஒர்க் பண்ண மாட்டீங்க, ஒன் பை ஒன்னாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ ஒரு ஃபீச்சர் ஒரு ஹாட் பாக்ஸுக்கு ஒரு ரிலீஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஷார்ட் டெலிவரி சைக்கிள்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ ஒரு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு டெவலப்பரே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீச்சரில் ஒர்க் பண்ணார். உங்களுக்கு ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸாக பே பண்ணால் என்ன பண்ணும் உங்களுக்கு, நீங்கள் 5 வாட்டி என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஷார்ட்டாக என்ன பண்ணும், 5 ஃபீச்சர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்ணுவார், பிரான்ச்சுக்கு கிரியேட் பண்ணி அந்த ஃபீச்சர் ஒர்க் பண்ணுவார். முடிச்சிட்டு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுவார், மெயிலில் போய் மெர்ஜ் பண்ணுவார். ரெண்டாவது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதை க்ளோன் பண்ணி புது பிரான்ச் கிரியேட் பண்ணுவார். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, அது புது ஃபீச்சர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் மெர்ஜ் பண்ணுவார். இது மாதிரி கண்டிப்பாக இது ஷார்ட் டெலிவரி சைக்கிள் ஒர்க் பண்ண முடியும் உங்களுக்கு. அதுமாதிரி கண்டினியூஸ் டெலிவரி சொல்லலாம். அதுமாதிரி ஃபுல் ரெக்வஸ்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு ரைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுதான் ஃபியூச்சர் பிரான்ச்சிங்கில் இது ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண, ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் போகிறீங்க, ஒரு என்டர்பிரைஸில் வந்து நீங்கள் வந்து சிஎஸ்ஐ பைப்பின் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளவுட் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லது உங்களுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு மாடர்ன் டெவாப்ஸ் என்விரான்மெண்ட் ஃபியூச்சர் பிரான்ச்சிங் ஆக்ட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் ஆர்கனைஸ் ஹை குவாலிட்டி கோட் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி கோட் டெவலப்மெண்ட் இப்போ என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் பிரான்ச்சிங் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணும், இட் வில் ஐசோலேட்டிங் த சேஞ்சஸ் டீம்ஸ் கேன் ஒர்க் சைமல்டேனியஸ்லி வித்வுட் பிரேக்கிங் த மெயின் வெர்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் சொல்லலாம். சரிங்களா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படி இதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இதில் ப்ராசஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் பிரான்ச் ஃபார் ஃபீச்சர்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் எவ்ரி ஒன் கமிட்டிங் த கோட் டு த சேம் பிளேஸ் ஈச் டெவலப்பர் கிரியேட் ஏ டெடிகேட்டட் பிரான்ச் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒவ்வொரு டெவலப்பரும் ஒவ்வொரு ஓகேங்களா ஒரு க்ளவுட் இன்ஜினியரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவார். அந்த டாஸ்க் முடிச்சிருவார். முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அப்ரூவ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து புல் ரெக்வஸ்ட் பண்ணுவார். அப்ரூவ் வாங்கிட்டு அது என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஓகே க்ளீனாக இருக்குது ஓகேனா அப்படின்னா மெயினில் போய் மெர்ஜ் பண்ணிப்பார். உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், இது கீப் த மெயின் கோட் பேஸ் க்ளீன் அண்ட் அலோ ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் டு ஹேப்பன் இன் சேஃப் சைலோ அப்படின்னு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயின் பிரான்ச்சில் இருக்கிற கோட் எப்பவுமே என்ன பண்ணும், க்ளீனாக இருக்கும், ப்ரொடக்ஷன் ரெடின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து என்ன டெப்ளை பண்ண பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் மெயின் பிரான்ச் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு ஒரு ஃபியூச்சர் நீங்கள் என்ன பண்ண ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. ஷார்ட் டெலிவரி சைக்கிள்ஸ் உங்களுக்கு வந்து. அப்போ திஸ் கோல் இஸ் கீப் த பிரான்ச்சஸ் ஸ்மால் அண்ட் ஷார்ட் லிவ்டு ரதர் தன் ஸ்பெண்டிங் எ மந்த் ஆர் மார்ச்சி வெர்ஷன் பிரான்ச். ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துறாங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ண ஒரு பெரிய டாஸ்க்காக ஒரு பிரான்ச் நீங்கள் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு ஸ்மாலர் டாஸ்க்கை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு ஃபீச்சருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அது ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ண மெர்ஜ் பண்ணிட்டு அடுத்த ஆக்டிவிட்டி அடுத்த டாஸ்க்கு அடுத்த ஃபீச்சரை நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். உங்களுக்கு வந்து ஷார்ட் டெலிவரி சைக்கிள்ஸ் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம என்னென்ன வேலை முடிச்சிருக்கோம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெனிஃபிட்னா ரெடியூஸ் த மெர்ஜ் ஹில். உங்களுக்கு ஒரே நேரத்தை 10 பேர் என்ன பண்ணி போய் மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு வந்து. ஏன்னா ஒரு பிரான்ச்சில் 10 நம்ம ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறீங்க, பெரிய சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுவுமே நீங்கள் கோடில் போய் மெயின் பிரான்ச்சில் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. அப்போ சின்ன ஒர்க்காக சின்ன டாஸ்க்காக வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச் ஒர்க் பண்ணி அதை இமீடியட்டாக நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஷார்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு எஃபிஷியண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ஃபீச்சரை நீங்கள் ஒரு டாஸ்க் முடிஞ்சது ஒரு ஃபீச்சர் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க சிஐசிடி பைப் வந்து ட்ரிகர் ஆகிடும் உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ ஃபீச்சர் பிராண்டிங் சப்போர்ட் திஸ் பை என்ஷூரிங் த ஒன் டே க்ரீன் ஓகேங்களா பாஸ் கோட் இஸ் மெர்ஜ்ட் onto the main line which is then automatically deployed to staging and prod environment. ஸோ கண்டினியூஸ் டெலிவரி தான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து மெயின் பிரான்ச்சில் இருக்கிறது தான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஐசிடி பைப் ட்ரிகர் பண்ணி விடும். அதுக்காக டெப்ளாய்மெண்ட் நடக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி புல் ரெக்வஸ்ட் மெயின் இதில் வந்து. ஸோ புல் ரெக்வஸ்ட் கேட் கீப்பர்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. பிஃபோர் ஏ ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் மெர்ஜ் பேக் டு த மெயின் கோட் அதர் டீம்ஸ் மெம்பர் ரிவ்யூ இட். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்பவுமே டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணீங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் என்டர்பிரைஸ் என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எந்த ஒரு ஓகேங்களா சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச்சை க்ளோன் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க. அது முடிச்சப்பறம் என்ன பண்ணீங்க ஓகேங்களா புல் ரெக்வஸ்ட்டு நீங்கள் வந்து ரைஸ் பண்ணணும். உங்களுக்கு ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீம் மெம்பரும் உங்கள் டீம் மேனேஜர் என்ன ரிவ்யூ பண்ணுவார். ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க மெர்ஜ் பண்ணீங்க மெயின் பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணீங்க. உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட் ஃபெசிலிட்டேட் பியர் ரிவ்யூன்னு சொல்லலாம். உங்களுக்கு catches bugs early and ensure whole team interest in the new code being added. உங்களுக்கு அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்டில் இருக்கிற கோடு யார் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளியராக இந்த டீம் என்டையர் டீமுக்கே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு.
இப்போ ஃபியூச்சர் பிரான்ச்சிங் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் பார்த்தீங்கன்னா கிரியேட் காப்பி ஆஃப் த மெயின் கோடு உங்களுக்கு அதான் பிரான்ச்னு சொல்கிறது உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெவ்னு ஒரு வந்து பிரான்ச் கிரியேட் பண்ணுங்க கியூஏன்னு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் டெவலில் போயிட்டு இந்த பிரான்ச்சில் தான் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். இதை எடுத்து க்ளோன் பண்ணி VS Codeல போய் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு அது ஒரு ஒரு பைசெப் டெம்ப்ளேட் டெரஃபார்ம் மாடியூலில் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணிட்டு அங்கேயும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஸ்டேஜிங்கும் கம்ப்ளீட் புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கெட்டப் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகேங்க புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம் உங்களுக்கு. ரைஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணாங்க ஓகேங்க அதுக்கு அதை கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிட்டு ஒருத்தர் அப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெர்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரான்ச் எதுக்கு அப்படின்னா கிரியேட் ஏ காப்பி ஆஃப் த மெயின் கோடு இட் இஸ் ஐசோலேஷன் சேஃப்டிலாம் கோடு தான் என்ன சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் தான் என்ன பண்ணுவாங்க கோடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஃபோக்கஸ்டு ஒர்க்கு தான் கோடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. புல் ரெக்வஸ்ட் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம். குவாலிட்டி கண்ட்ரோல் கொலாபரேஷனுக்காக நம்ம வந்து PR ரைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து. நீங்கள் என்டர்பிரைஸ் என்வரன்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக PR வந்து ரைஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா கோடு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க டெப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி PR ரைஸ் பண்ணும் உங்களுக்கு. அது வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு CI/CD பைப்லைனை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு மெர்ஜ் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு இன்டெகிரேட் இன்ட்டு மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ மேனேஜிங் ஃபீச்சர் பிரான்ச் இஸ் பிரெட் அண்ட் பட்டர் ஆஃப் டெவலப்பர்ஸ் டே டு டே லைஃப்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஒரு டெவலப்பராக ஒரு டெவாப்ஸ் டீமில் ஒரு டெவலப்பர் ஆப்ரேஷன் டீமில் இருக்காங்கன்னா அவங்களோட மெயின் ஒர்க்கை பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் டீமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ரெப்போ வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஆப்ரேஷன் டீம் தனி கண்டிப்பாக அவங்களுக்கு தனி ரெப்போ வச்சுருப்பாங்க உங்களுக்கு. எல்லாரும் ஒரே ரெப்போலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. உள்ளார போய் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000 20,000 ரெப்போலாம் இருக்கும் உங்களுக்கு. பெரிய கம்பெனியாக இருந்தது உங்களுக்கு நான் பார்த்துருக்கேங்க. 20,000 30,000 ரெப்போஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதில் உள்ளார பார்த்தீங்கன்னா 2,000 3,000 பேர் உங்களுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு வந்து. ப்ராஜெக்ட்டில் ஒரு 100 ப்ராஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா. ஸோ ரெகுலராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் டீம் இருந்தாலும் சரி உங்களுக்கு டெவலப்மெண்ட் டீம் இருந்தாலும் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிட்டப்பில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு. கிரியேட் ஏ நியூ ஃபியூச்சர் பிரான்ச் உங்களுக்கு. இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ ஸ்டார்ட் கோடிங் யூ புல் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மெயின் கோட் அண்ட் கிரியேட் ஏ ஐசோலேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு. நீங்கள் எப்போ நீங்கள் டெய்லி போய் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க உங்களுக்கு மெயின் பிரான்ச்சை மட்டும் என்ன பண்ணுங்க நீங்கள் ஒரு க்ளோன் எடுத்துக்கிட்டு அந்த க்ளோன் என்ன பண்ணுங்க ஒரு நியூ நேம் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் VS Codeல வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்க அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஸ்டார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு. அது கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிட் செக் அவுட் மெயின் கிட் புல் ஆரிஜின் மெயின் இந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி கம்யூனிட்டிவ் சேஞ்சஸ் எப்பப்போ நீங்கள் புது சேஞ்சஸ்லாம் பண்ணுறீங்களா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங் பண்ணணும். அது கிட்டார் கமெண்ட் தான் ஸ்டேஜிங் பண்ணுறது. ஸ்டேஜிங் பண்ண அப்புறம் என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கமிட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த லோக்கல் ரெப்போவில் கமிட் ஆகும். அதுக்கப்புறம் புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டப்பில் ரிமோட் ரெப்போவில் வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஸ்டோர் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இப்போ புது பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு சேஞ்சஸை கமிட் பண்ணணும். அதுக்கப்புறம் புஷ் வந்து ரிமோட் சர்வராக சொல்லணும் உங்களுக்கு வந்து என்ன. ஸோ புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டப்பில் வந்துடும் உங்களுக்கு. கிட்டப்பில் வந்தப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு புல் ரெக்வஸ்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து. ஸோ புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. அதுதான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ண உங்களுக்கு ஓகேங்க. புல் ரெக்வஸ்ட் அண்ட் மெர்ஜ் வரும் உங்களுக்கு. புல் ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா கமிட் என்பது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி நீங்கள் வந்து கமிட் பண்ணுங்க. ஒரு 10 சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கமிட் போடாதீங்க. எப்போ சிங்கிள் டாஸ்க்கு சிங்கிள் ஃபீச்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புல் ரெக்வஸ்ட் ரெடி பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதாவது கமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். சரி நேமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிரான்ச் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நேமிங் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஓகே மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும் உங்களுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிரான்ச் நேம் வந்து ஃபியூச்சர்ஸ் யூசர் ப்ரொஃபைல் அப்லோடு ஓகேங்களா பக் ஃபிக்ஸ் ஹெட்டர் அலைன்மெண்ட் ஹாட் ஃபிக்ஸ் லாகின் கிராஷ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பிரான்ச் நேம் வந்து நீங்கள் கொடுக்க முடியும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரான்ச் ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. ஸோ அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி இப்போ நான் வந்து டெவில் இருக்கேன் உங்களுக்கு வந்து ஓகேங்களா. சரி நான் என்ன பண்ணுறேன் அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோமில் போய்ட்டேன். நான் க்ளவுட் டெப்ளாய்மெண்ட் வந்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே நான் 3 பிரான்ச்சஸ் இருக்கேன். நியூ பிரான்ச் க்ரியேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் டெவ்லேருந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டெவ்வை பேஸ் பண்ண ஒரு பிரான்ச்சை நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிசிக்கு ஓகேங்க ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இது ஒரு பிரான்ச் உங்களுக்கு வந்து நான் கிரியேட்
இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் வந்துடுங்க. க்ளவுட் அப்ளை வந்துருங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிரான்ச் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்தாங்க, பாலிசி அசோசியேட் செக்யூரிட்டி பாலிசின்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இது பார்த்தோன்னே எனக்கு ஐடியா வச்சிடும். ஓகே, இந்த பிரான்ச்சில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி இந்த பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இதுதான் கிட்டப் பேசிக் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, கிட் பிரான்ச் ஓகேங்க. இதெல்லாமே பேசிக் கமாண்ட்ஸு. நம்ம இன்னொரு வீடியோவில் அது பார்க்கலாம் உங்களுக்கு. புது பிரான்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் கமாண்டு உங்களுக்கு. அதே மாதிரி பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு புது பிரான்ச் கிரியேட் பண்ணி ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எல்லா பிரான்ச் வியூவும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. பிரான்ச் தேவையில்லைன்னா டெலீட்டும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து. இது வந்து பிரான்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் பிரான்ச்சிங் கமாண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. Thanks for watching. We will meet in next class.